உமன்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் வந்து டிவிக்கு சைட்லேருந்து பண்ணாங்க. அதில் நிறைய லேடிஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்த்தையை வந்து அண்ணன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ள லேடிஸ் எல்லாருமே வந்து அங்கே எல்லாமே சைலண்டாக தான் இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு தூக்கம் இல்லை, நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், அண்ணன் அந்த வார்த்தையே சொல்லியிருக்கக்கூடாது, அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னது நானும் ஏற்றுக்க மாட்டேன். கரெக்டு தான், அந்த வேர்டு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்கக்கூடாது. அண்ணன் எப்படி பேசியிருக்கணும்னு அந்த லேடிஸே சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து கட்சி இதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொன்ன வேர்டு வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே வந்து அடுத்த நாள் வந்து வீடியோ போட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனில் இருந்த லேடிஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு எங்களால் தூங்க முடியல, அந்த வார்த்தையை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு. அது வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டமான உள்ள வேர்டு தான். கண்டிப்பாக வந்து ஹேட் ஆகிருக்கும் நிறைய லேடிஸுக்கு. சரிங்களா? எப்படியோ ஒரு நம்மளே ஒரு வீடியோவில் வந்து பேசுகிறோம், ஸ்டேஜில் பேசுகிறோம்னா ஏதோ ஒரு வார்த்தை வந்து நம்மளை மீறி வந்து வந்துடும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து 2 மாதம் தான் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் டிவி கட்சியில் உள்ளவங்கலாம். சரிங்களா? அது மாதிரி அண்ணன் வந்து ஜெயிச்சா வந்து மந்த்லி 2500 போட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ பஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இலவசம்லாம் வேண்டாம் வேண்டாம் இலவசம் வேண்டாம்னு சொல்லி வீடியோலாம் வந்து நம்ம டிவிக்கில் உள்ளவங்கள வச்சே போட்டோம். சரிங்களா? கடைசியில் வந்து இலவசம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்ட்டு நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே ஸ்கீமை நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து எலெக்ஷனுக்கு நான் 2 மாதம் தான் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன இருக்குன்னு கண்டிப்பாக நான் ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அப்டேட் வந்து இந்த மாதம் வந்து அண்ணன் வந்து திருநெல்வேலிக்கு வராங்க, தூத்துக்குடிக்கு வராங்க. திருச்சி மாநாடு, திருச்சி மீட்டிங்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து கன்ஃபார்மாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு இந்த மாதம் வராங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.